guys, hearty welcome for my channel. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். and இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi guys, hearty welcome. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு ஷேக் எஃபெக்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஐகான் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஐகான் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புக் மார்க் பற்றிலாம் தெரியணும் அப்படின்னா வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்துட்டு நான் கிளியராகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. இமேஜ் அண்ட் வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்ட்டு வியூவால் வந்து கொடுத்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்க இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ணிவிட்டேன். மேலே இருக்கிற 3 டாட்டை வந்து டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து எல்லாம் ஜூம் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணுற ஆப்ஷனுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை 2 டைம் டேப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே புக் மார்க் ஆட் பண்ணிங்களோ அங்கே வந்து கூட்டு போகும். ஸோ இப்போ வந்து கீழே வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. அதில் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த புக் மார்க் இருக்க வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இதோட அடுத்த செகண்டில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருங்க. தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்துடலாம் இப்போ நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் டேப் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் ரீமேப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. அதில் மொத்தம் 4 காலம் வந்து கொடுத்துருப்பாங்க, 4 ரோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் வந்து ஒயரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் லைட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் -5 வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +30 வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் லைட்லேயே வந்து போய்க்கோங்க. கீழே ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சேச்சுரேஷன் ஆர் வைப்ரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் வைப்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.45 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ காய்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நார்மலாக இருக்கிற இமேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மாறி இருக்கும். இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோலும் பண்ணுறது தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. பிளர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு மோஷன் பிளர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் எதுவும் ஆட் மட்டும் பண்ணால் போதும், ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மூவ் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆசிலேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் வந்துட்டு 45 வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு 180 வந்து கொடுத்துக்கோங்க. அண்டு ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னிட்யூடில் வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஆட் பண்ணிக்கோங்க, எண்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நான் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 125 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேக் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு லுக்காக வந்து காமிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கீ ஃப்ரேமுக்கும் சென்டரில் வந்து கொண்டு வந்துட்டு கர்வ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நான் செட் பண்ணுற மாதிரி கர்வ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எல்லா வீடியோக்கும் செட் பண்ணுற ஒரே கர்வ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டாட் வந்து டேப் பண்ணிவிட்டு காப்பி கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒன்று உங்களுக்கு இந்த மாதிரி ஷேக் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட எண்டிங்க்கு பிஃபோரில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ சென்டரில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அங்கே நம்ம காப்பி பண்ண அந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஷேக் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் இதில். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு 3 டாட் டேப் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்க இமேஜுக்கு வந்து நீங்கள் பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. சேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங்கு பிஃபோரில் ஒன்று அண்ட் சென்டருக்கு வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பேஸ்ட் கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து சூப்பரான ஒரு ஷேக் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் அண்ட் இஃப் யூ லைக் திஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின தாட்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐடியாஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.